எல்லாருமே சொல்றது என்னன்னா, மதராசி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நேரா காந்தி கண்ணாடிக்கு வராங்க. இன்னும் என்ன சொல்ல போகணும்னா, மதராசி படம் கூட நாங்க பாக்குறது ரெடியா இல்ல, காந்தி கண்ணாடி படத்தை நாங்க ஒரு 4-5 தடவையாவது பார்ப்போம். அந்த காசுல இருந்து வந்ததுக்கு பாலாக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் அடுத்த ஊர்ல இருந்து படத்தை வாங்கும் போது பாலாக்கு ஏதாவது கட் அவுட் வைக்கலாம் அப்படின்லாம் நினைக்கும் போது சிவகார்த்திகேயனோட பிஆர் டீம் வந்து பயங்கரமா தடுக்கிறாங்களாம். அதாவது வெளி உலகத்துல பார்க்கும்போது இவ்வளவு நாள் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, என்ன மாதிரி தான் பாலாவும் வளர்ந்து வராங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் படத்துக்கு எனக்கு இவ்வளவு தொந்தரவு தராங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தவருடைய டீமே இப்ப இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகர செய்தி இருக்குது. ஆனா இதுக்கு பாலா எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஏன்னா இதோட ஈவெண்ட்ல பாலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, சத்தியமா மதராசி படத்தோட இது வருதுன்னு எனக்கு தெரியாது, டீம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி வேற வழி இல்லாம தான் இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க, அவர் படம் நல்லா ஓடும், ஆனா என் படம் கொஞ்சம் ஆவரேஜா ஓடினா கூட போதும், எல்லாரும் பார்த்தா போதும், என் நடிப்பை ரெகனைஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டவருக்கே இந்த நிலைமை. சோ இப்ப எல்லாரும் சிவகார்த்திகேயனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ சிவகார்த்திகேயனுக்கு பாலாவோட வளர்ச்சி சுத்தமா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலாவோட வளர்ச்சியை வேணுட்டே தடுக்கிறதுக்கே இந்த கட் அவுட் வைக்காம படத்தை வாங்க விடாம பண்றாரா? மதராசி படம் மற்றும் அதனுடைய டீம் மற்றும் சிவகார்த்திகேயன் இதெல்லாம் வேணுட்டே பண்றாங்களா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.